சர்ச்சஸ் அண்ட் லைட்ஸ் ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா சர்ச்சஸ்னாலே டிஃப்ரெண்ட்டான லைட்ஸ், சர்ச்சுக்குள்ளே லைட்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ் ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம மெசேஜஸை மோர் எஃபெக்டிவாக கன்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் ஆல்ரெடி டிவி யூஸ் பண்ணியிருப்போம் அண்டு ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெண்டுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டிவிஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸில் என்ன இஷ்யூ அப்படின்னா, டிவி உங்களுக்கு ஒரு பெரிய சைஸில் கொண்டு போக முடியாது. சின்ன சைஸ்னால உங்களுக்கு பெருசாக எஃபெக்டிவாக இல்லை நீங்கள் நினைக்கிற மெசேஜஸை கன்வே பண்ண முடியாது. அண்ட் அதோட பிரைட்னஸ் தென் இதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர்ஸில் டிவியை விட இன்னும் பிரைட்னஸ் கம்மி. ஸோ நீங்கள் சைஸ் பெருசாக ஷோ பண்ண முடியும், பட் ஆனால் கிளாரிட்டியாக பிரைட்டாக கண்டென்ட்டை கொடுக்க முடியாது. அண்ட் டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் அதில் மாற்ற வேண்டி இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக பெஸ்ட்டு சொல்யூஷனாக தான் இன்டோர் வீடியோ வால் நமக்கு இருக்குது. இன்டோர் வீடியோ வால்ஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, உங்கள் சர்ச்சுக்கு உங்கள் ஸ்டேஜுக்கு ஏற்ற சைஸில் கஸ்டமைஸ்டாக நம்ம சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்டு பிரைட்னஸ் நீங்கள் ப்ரொஜெக்டரோ டிவியை தாண்டி ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும் உங்களுக்கு. ஈவன் அது கண்ட்ரோல்டும் கூட. நீங்கள் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ கூட்டிக்க முடியும், குறைச்சிக்க முடியும். பீப்புளுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நல்ல ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணும். இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு மல்டி ஸ்பிளிட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் மேலே ஒரு பேனர், லெஃப்டில் ஒரு இமேஜஸ், அண்ட் ரைட்டில் உங்களுக்கு நீங்கள் சர்ச்சஸ்க்கு யூஸ் பண்ணுற கஸ்டம் சாஃப்ட்வேர்ஸில் இருந்து லிரிக்ஸை நீங்கள் லைவாக அதில் ஃபீட் பண்ண முடியும். அல்லது பிபிடியிலிருந்து ஷோ பண்ணலாம். நீங்கள் என்ன மெத்தட் வேணால் நீங்கள் லைவாக இதை டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இது உங்களுக்கு யூடியூப்லேயோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே போடுறதுக்கு லைன்ஸாக வராது. ஏன்னா இது எல்லாமே ஹை ரெஃப்ரெஷ் ஸ்க்ரீன்ஸ். இதுக்கு மேபி ப்ராப்பர் டெக்னீஷியன் தேவைப்படுவாங்களா இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் ஈஸி ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஆல்ரெடி மொபைலில் இருந்தோ சிஸ்டமில் இருந்தோ நீங்கள் அதுக்கான பேக்ரவுண்ட்ஸை அதில் ஃபீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்தராக அந்த எடிட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆர் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணாமல் சிம்பிள் பென்ட்ரைவ்லேயே நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளேலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். வீடியோ அப்லோட் பண்ணணும், வீடியோ லைவ் சிங்க் பண்ணால் ஜஸ்ட்டு HDMI கனெக்ட் பண்ணால் போதுமானது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஒன்ஸ் HDMI டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட் மோடுக்கு அது ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ். இது உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டர்ஸ்லாம் உங்களுக்கு லென்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா கம்ப்ளீட் ப்ரொஜெக்டர் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் லைக்வைஸ் நீங்கள் டிஸ்பிளே அப்படின்னாலும் சின்ன ஃபிசிக்கல் டேமேஜ்னா கம்ப்ளீட் டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வீடியோ வால்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல எல்இடிஸ் உங்களுக்கு மேபி ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மோஸ்ட் சேஃப் அண்டு லெஸ் பவர் கன்சியூம். டச்சஸ்க்கு என்ன சைஸ் வேணும், என்ன பட்ஜெட் வரும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கா அப்படின்னா இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்க ஃபார்மில் நீங்கள் உங்கள் நேம் அண்டு டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். எங்கள் டீம் இமீடியட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷனை பெஸ்ட் ப்ரைஸில் பண்ண கொடுக்குறோம். தேங்க்யூ. விஷ் யூ ஹாப்பி அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்.